இந்த நாட்களில் அநேகருக்கு இந்த ஒரு பெருமை உண்டு. எப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த பெருமை இருக்கும். இப்போ ஒரு புது விசுவாசி நம்ம ஆலயத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எந்த கிரியையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இத்தனை வருஷம் நம்ம ஆலயத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பேச்சுகள் மாறி இருக்குன்னா மாறி இருக்காது, அவங்களோட நடவடிக்கைகள் மாறி இருக்குமானா மாறி இருக்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்களுடைய கிரியைகளில் ஒன்றுமே காண முடியாது. அதான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நேற்று ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க அவ்வளவு தேவனுக்காக எதையாச்சும் செஞ்சிடணும், தேவனுக்காக மறிக்கவும் கூட அவங்க என்ன செய்வாங்க, துணிஞ்சு நிற்பாங்க. ஆனால் ரொம்ப ஆதி காலத்தில் இருக்கிறாங்கிற விசுவாசிங்க, அவங்கள்ட்ட செத்த கிரியைகள் இருக்கும். எப்படின்னா, அந்த ஒரு பெருமை, நாங்கள் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்களுடைய ஒவ்வொரு பிஹேப்பை எடுத்து பார்த்தா